பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா நம்ம பணத்தை செலவழிப்பதில் தயக்கம் காட்டக்கூடாது. பிறருக்கு உதவி செய்ய வரும்போது நமக்கு பணத்தை செய்ய வேண்டி வரும். பணம் செலவு ஏற்படும், பணச்செலவு ஏற்படும். அதனால் பிறருக்கு உதவி செய்வதை தவிர்ப்பவர்களும் இருக்கிறார்கள். பிறருக்கு உதவி செஞ்சால் இப்படி தான்ப்பா நம்ம செலவு செய்ய வேண்டியிருக்கும், பணத்தை நம்ம செலவு ஏற்படும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய என்ன பண்ணுவாங்க, பிறருக்கு உதவி செய்ய மாட்டாங்க. இதுக்கு தேவையில்லாத செலவு அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சில்லறை செலவுகளை தவிர்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு பிறருக்கு உதவி செய்வதையும் தவிர்த்து விடுவார்கள். அதனால் சுதந்திரமாக நம்மளால் வாழ முடியாது. சுதந்திரமாக நம்ம வாழணும் அப்படின்னா ஒரு சுதந்திரமாக வாழணும், சுதந்திரமாக பார்க்கணும், சுதந்திரமாக பேசணும், எல்லார்ட்டையும் பேசணும். நமக்கு விருப்பமுடையவர்கள் யார்கிட்டும் சுதந்திரமாக அவங்கள பார்க்கணும், பேசணும் அப்படின்னா சுதந்திரமாக வாழணும். சுதந்திரமாக வாழ்கிறதுங்கிறது என்னென்னா சுதந்திரமாக பார்ப்பது, சுதந்திரமாக பேசுவது. அப்படின்னா நீ சுதந்திரமாக வாழணுமா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு என்ன பண்ணணும்னா எல்லாருக்கும் நீ உதவியாக இருக்கணும். எல்லாருக்கும்னா உனக்கு பிடித்தவர்களுக்கு நீ உதவியாக இருக்க வேண்டும், உதவி செய்வதற்கு ஆர்வமாக இருக்க வேண்டும். அப்படி உதவி செய்யும்போது நிறைய செலவுகள் ஏற்படும். செலவுக்கு பயந்துட்டு உதவி செய்கிறத நிறுத்திடக்கூடாது. அந்த செலவு செய்கிறதுனால தான் உன்னால் பிறருக்கு உதவி செய்யணுன்னாக்கா நீ செலவும் செய்யணும். அந்த செலவு தான் நீ செய்கிற அந்த செலவு தான் உன்னை சுதந்திரமாக வாழ வைக்கும், சுதந்திரமாக பிறரிடம் பேசவும் வைக்கும். கூச்சம் தயக்கம்லாம் ஏன் வருது அப்படின்னா பிறருக்கு கொடுப்பதில் நீங்கள் கஞ்சத்தனமாக இருந்தால் உங்களுக்கு கூச்சம் ஏற்படும், தயக்கம் ஏற்படும். பிறரிடம் பேசுவது சிரமமாக இருக்கும், பிறரை பார்ப்பதே சிரமமாக இருக்கும். பிறரை பார்ப்பதற்கு கூட நீங்கள் செலவு செய்ய வேண்டும், பேசுவதற்கு கூட செலவு செய்ய வேண்டும். பிறரும் உங்களுக்கு செலவு செய்வாங்க. நீங்கள் பிறருக்கு செலவு செய்தால், பிறருக்கு நீங்கள் கொடுத்தால் பிறருக்கு வாங்கவும் வாங்கிறதுக்கும் அந்த மனசு வரும். கஞ்சத்தனம் என்பது என்னவென்றால் கொடுப்பதற்கும் மனசு வராது, வாங்கிறதுக்கும் மனசு வராது. வாங்கிறதும் ஒரு திறமை தான், கொடுக்கறதும் ஒரு நல்ல பண்பு, அதே மாதிரி வாங்கிறதும் நல்ல பண்பு. அதனால் கொடுக்க தெரிந்தவர்களுக்கு தான் வாங்கவும் துணிச்சல் வரும். வாங்குவது ஒன்றும் வெட்கக்கேடான செயல் கிடையாது. கொடுக்க தெரிந்தவர்களுக்கு தெரியும் வாங்குவது என்பது ஒரு வெட்கக்கேடான செயல் கிடையாது. அதனால் வாங்குவதற்கு எளிதாக இருக்க வேண்டுமென்றால் நீங்கள் கொடுக்க தெரிந்தவராக கொடுத்திருக்க வேண்டும். கொடுக்கிற வழக்கம் உடையவர்களுக்கு தான் வாங்குகிற வழக்கம் எளிதாக இருக்கும். நிறைய பேரால் யாரெல்லாம் மற்றவங்களுக்கு கொடுக்கலையோ அவங்களால மற்றவங்ககிட்ட வாங்கவும் முடியாது, வாங்குறதுக்கு கூச்சமாக இருக்கும். அதனால் சுதந்திரமாக வாழணும் அப்படின்னா சுதந்திரமாக மற்றவங்கள பார்க்கணும், மனுஷங்களை பார்க்கணும், மனுஷங்கிட்ட பேசணும், நல்ல உறவுமுறை நிறைய ஏற்படணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா நல்லா செலவு பண்ணணும். நல்லா பகிர்ந்து உண்பதற்காக செலவு பண்ண வேண்டும். பகிர்ந்து உண்பதற்காக பொருட்களை உணவு பொருட்களை பகிர்ந்து கொள்வதற்காக செலவு செய்ய வேண்டும். அப்போ அந்த செலவு செய்வதற்கு நீங்கள் தயங்கினால் உங்களுக்கு உறவுமுறை ஏற்படாது. நீங்கள் மற்றவங்கள பார்க்குறதுக்கும் பேசுகிறதுக்குமே கஷ்டப்படுவீங்க, கூச்சம் ஏற்படும். மற்றவங்கள சுதந்திரமாக பார்க்கணும், சுதந்திரமாக பேசணும் அப்படின்னா சுதந்திரமாக மற்றவர்களுக்கு பகிர்ந்து உண்பதற்காக செலவு செய்ய வேண்டும். ஒரு டீ கடைக்கு போகிறீங்க, டீ செலவை ஏற்றுக்கோங்க. சாப்பாடு மற்றவங்களுக்கு போட்டி போட்டு மற்றவங்க சாப்பாடு வாங்கி கொடுங்க, அவங்களும் அதே மாதிரி அவங்களும் வாங்கி கொடுப்பாங்க, நீங்களும் வாங்கிக்கோங்க. நண்பர்கள் அந்த மாதிரி சொல்கிறேன். எதுக்கு அப்புறம் 4 நண்பர்கள் போகிறாங்க அப்படின்னா இதில் யார் டீக்கு காசு கொடுப்பா, அவங்க கொடுக்கட்டும், நாம ஏன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. முந்திக்கிட்டு நீங்கள் போய் கொடுங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த 4 பேரில் நீங்கள் சுதந்திரமாக பேசுவீங்க. மற்றவங்ககிட்ட உங்களுக்கு தயக்கமே இல்லாமல் உரிமையோடு பேசுவீங்க. அந்த உரிமை என்பது கொடுக்கும்போது தான் வரும். நீங்கள் பிறருக்கு கொடுத்தால்தான் பிறரிடம் உங்களுக்கு உரிமை ஏற்படும். பிறருக்கு கொடுக்கவில்லை என்றால் பிறரிடம் பேசுவதற்கான உரிமை உங்களுக்கு வராது. பிறரை பார்ப்பதற்கு கூட உங்களுக்கு உரிமை இல்லாமல் போய்விடும். அதனால் பிறரிடம் உங்களுக்கு உரிமை வர வேண்டும் என்றால் பிறருக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும். பிறரிடமிருந்து நீங்கள் வாங்கவும் வேண்டும், வாங்கணும், கொடுக்கணும். அதனால் எல்லாருமே கொடுக்கணும். அப்படிங்கும்போது எல்லாருமே வாங்கவும் செய்யணும்ல, வாங்க வேண்டிய அவசியமும் வந்துடும். எல்லாருமே கொடுக்கணும். சிலர் கொடுக்க மட்டும் தான் செய்வாங்க, வாங்குறதுக்கு கூச்சப்படுவாங்க. அது தவறான புரிதல். அது அவங்ககிட்ட உள்நோக்கம் இருக்குது. கொடுக்கறத அவங்க உயர்வாக நினைக்கிறாங்க, வாங்குறத கேவலமாக நினைக்கிறாங்கன்னு அர்த்தம். வாங்குறதும் நல்ல விஷயந்தான், கொடுக்கறதும் நல்ல விஷயம். கொடுக்கல் வாங்கல் இவங்கள எல்லாரும் கொடுக்கணும், வாங்கணும். அதனால் கொடுத்துக்கிட்டே இருக்கிறதுனால கொடுக்கணும் அப்படின்னா நிறைய இழப்புன்னு நினைக்காதீங்க. அது உங்களுக்கு கிடச்சிரும், திரும்ப கிடச்சிரும். எல்லாருமே கொடுக்கணுங்கும்போது எல்லாருமே வாங்கி தானே ஆகணும், வாங்கவும் செய்யணும்ல. அதனால் அந்த பகிர்ந்து கொள்ளுதல், செலவு செய்வதற்கு தயங்கக்கூடாது. நியாயமாக செலவு செய்வதற்கு, பகிர்ந்து உண்பதற்கு நிறைய செலவு செய்ய வேண்டியிருக்கும். அப்போ தான் நீங்கள் சுதந்திரமாகவே வாழ முடியும். பிறருக்கு உதவி செய்யணும் அப்படின்னா செலவுகள் ஏற்படும். அந்த செலவுகளுக்கு பயந்து கொண்டு பிறருக்கு உதவி செய்யாமல் இருந்து விடக்கூடாது. பிறருக்கு உதவி செய்தால்தான் நீங்கள் சுதந்திரமாகவே வாழ முடியும். மனுஷங்க சுதந்திரமாக வாழணுன்னா
மற்றவங்களுக்கு உதவி செய்யணும். பகிர்ந்து உண்பது என்பது ஒரு உதவி. அதனால் வந்து பேசுவது என்பது, பேசுவதை கேட்பது என்பது ஒரு உதவி. அதனால் பிறருக்கு உதவி செய்வது என்பது பிறரிடம் பேசுவது, பிறர் பேசுவதை கேட்பது, இது எல்லாமே இதுக்கு எல்லாமே வந்து இந்த பகிர்ந்து உண்பது ரொம்ப அடிப்படையான ஆதாரமாக இருக்கிறது. அதனால் வந்து பிறருக்கு செலவு செய்வதை பற்றி கவலைப்படக்கூடாது, அதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு நீங்கள் பிறருக்கு செலவு செய்வதற்கு ஆர்வமாக இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுதந்திரமாக பார்ப்பீர்கள், சுதந்திரமாக பேசுவீர்கள். அதே நேரத்தில் இந்த மாதிரியும் ஆகிடக்கூடாது. சும்மா காசை தூக்கி கொடுக்காம அது மாதிரி ஒரு நண்பர்கள் 4 பேர் போகிறீங்கன்னா சாப்பாட்டுக்கான செலவுகளை, அந்த சாப்பாடு, டீ குடிக்கிற செலவு, இந்த மாதிரி செலவுகளில் ஏற்றுக்கொள்வதில் ஒரு போட்டி போடணும். அதுக்காக வந்து சும்மா இந்த 1000 அவங்க ஒரு கடன் கேட்பான் 1000 அப்படின்னு தூக்கி கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. செலவு இந்த மாதிரியான செலவுகள், நியாயமான செலவுகளில் அந்த உணவுப் பொருட்களை பகிர்ந்து உண்பதில் ஏற்படுகிற அந்த செலவுகளை ஏற்றுக்கொள்வதில் ஆர்வமாக இருக்க வேண்டும். அப்போ தான் உறவுமுறை சிறப்பாக இருக்கும், சுதந்திரமாக வாழ முடியும், சுதந்திரமாக பார்க்க முடியும், சுதந்திரமாக பேசவும் முடியும், வாழ்க்கை எளிதாக மாறும். நீங்கள் செலவு செய்கிறதுக்கு தயங்குனீங்கன்னா இந்த மாதிரி எளிதான செலவுகள், இதெல்லாம் எளிமையான செலவுகள், ஒரு சாப்பாடு செலவு, டீ குடிக்கிற செலவு, இதெல்லாம் செலவு செய்கிறதுக்கு நீங்கள் தயங்குனீங்கன்னா உங்கள் வாழ்க்கையே கஷ்டமாயிடும். வாழ்க்கை எளிதாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும், அர்த்தமுள்ளதாக இருக்கும், வாழ்க்கையை அனுபவிக்கணும் அப்படின்னா உறவுமுறையினர், நண்பர்களுக்கு செலவு செய்யணும். அது மாதிரி நண்பர்களும் செலவு செய்வாங்க, நீங்கள் அப்போ வாங்கிக்கணும். அப்போ தான் வந்து வாழ்க்கை எளிதாக இருக்கும். செலவு செய்ய தயங்கினீங்கன்னா வாழ்க்கையும் வந்து செலவு செய்வதிலிருந்து நீங்கள் தப்பித்து கொள்ள முயன்றால் அப்படி பணத்தை சேர்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் உங்களால் வந்து சுதந்திரமாக வாழ முடியாது, வாழ்க்கையே கஷ்டமாக போயிடும், வாழ்க்கை வந்து சுமையாக மாறிவிடும். அதனால் நல்லா செலவு பண்ணி அப்போ தான் நிறைய பேருக்கு உதவியாக இருக்கணும், உதவி செய்வதற்கு ஆர்வமாக இருக்கணும், எந்த சின்ன உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகளை தேடணும். அப்போ தான் இந்த வாழ்க்கை வந்து சுமை இல்லாமல் இருக்கும்.